கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 2:11. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் என்று. தேவன் பட்சபாதம் உடையவர் அல்ல. கர்த்தர் நன்மை செய்கிறவர்களுக்கு கனம் கொடுக்கின்றார், சமாதானத்தை கட்டளையிடுகிறார், எல்லா சூழ்நிலையிலையும் பாதுகாத்து கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கோ வியாகுலம், சஞ்சலம், உபத்திரவம், மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையை கர்த்தர் தருகிறார். நாம் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது களி கூர்ந்து மகிழ்கிறவராக காணப்படுகிறார். எப்பொழுதும் நாம் மகிமை உடையவர்களாக, கனம் பெற்றவர்களாக, எங்கு சென்றாலும் கர்த்தருடைய மகிமையை சமாதானம் கொண்டு செல்கிறவர்களாக காணப்படுவோம். ஆமேன்.